Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜயின் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ராஜ்மோகன் கடுமையான உழைப்புக்கு பிறகே இந்த வெற்றி கிடைத்திருப்பதாக பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இதற்காக பல நாட்கள் நாங்கள் எங்களுடைய உடல் பொருள் ஆவி உயிரே பணயம் வைத்து களமாடி எங்களுடைய தர்மத்தாயின் தவப்புதல்வர இன்னைக்கு வாயார நெஞ்சு குளிர மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லும் போது காது குளிர இனி எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இந்த புதிய ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி. இது மாற்று கருத்து கொண்டவங்க மாற்று கட்சிகளுக்கும் அவர்களினுடைய வாக்குகளையும் வாங்கி அவங்க வீட்டில் ஜெயிச்சிருக்கோம். அதனால இது இன்க்ளூசிவா இன்னும் டிரான்ஸ்பரண்டா நல்ல காலம் பிறக்கிறது, நல்லாட்சி துவங்குகிறது, எல்லோருக்கும் நல்லா. வெளிப்படையா ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்வர்கள் கூட இருக்கக்கூடாது, அதை எரேஸ் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஓப்பன் அந்த இது எப்படி பாருங்க. அதான் சார் வேணும். எங்களை வேட்பாளர்ல நீ காப்பாளர்னு சொன்னார் பாருங்க, அப்பவே எங்களுக்கு தெரியும் இவர் பேர்பட்ட தலைவர். வெறும் வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணி வாக்கு வாங்கிட்டு ஓடிடுவோம்னா காப்பாளர் நாங்கள் காத்து நிற்பார். அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் அது அவருடைய நெற்றிக்கண் முன்னாடி நிற்கவே முடியாது. அதனால இதுதான் தேவை, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸை நம்ம உறுதி செய்யும். தேங்க்யூ என்று குறிப்பிட்டது தளபதியை பார்த்து குறிப்பிட்டீங்க, அவர் தானே ஆண்டுகிட்டு இருக்காரு, இனி ஆண்டுகிட்டே இருப்பார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜயின் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அருண்ராஜ், முதல்வர் விஜய் மக்களுக்கு நற்பணிகளை செய்வதற்காகவே அரசியலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் இந்த ஆட்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. அதனால இது ரொம்ப அவசியமான ஒன்று. தலைவர் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த அவசியம் இல்லை. அரசியல் வந்ததுக்கான காரணம் பணத்திற்கோ பதவிக்கோ இல்லை, உண்மையா மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு நன்றி கடனை செலுத்துங்கிறதுக்காக தான் வந்தாரு. அதனால அது காலத்தின் கட்டாயம், இது தேவையும் கூட. அவரும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப விஷயம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த தலைமையை எங்கள் தலைவர் அவர் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு ஆட்சி நடத்தேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி போன ஆட்சி அப்ப ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அதனால என்ன எதுல இருந்து ஆரம்பிக்கணும் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கணும். எப்படி இருக்கு எந்த பாத்தீங்கன்னா அவங்க அறிவித்த கடனை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்களும் ஏராளமான கடன்களை வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அது அரசோட சுமையில தான் சேரும். அதனால எல்லாத்தையும் ஆராய்ந்து மக்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிப்போம். தலைவர் அவர்கள் கொடுப்பாரு, தெரியப்படுத்துவார். அதிலிருந்து மக்களோட பங்களிப்போட ஒரு சிறந்த நிர்வாகத்தை தருவார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்த சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், புதிய அரசு மதசார்பற்ற அரசாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிதிநிலை எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தாதான் தெரியுங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் வெள்ளை அறிக்கை வரட்டும், வெள்ளை அறிக்கை வந்த பிறகு அது சொன்னா நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம். இந்த அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுங்கிறதும் சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மதசார்பற்ற அரசாக, யாதும் ஊரே யாவரும் கேளுகிற சாதிமத மேதமற்ற அரசாக இருக்கும்னு உறுதியளிச்சிருக்காரு. அந்த வகையில் எங்களுடைய ஆதரவு தொடரும். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியாசினா ஜான்சன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமான தருணம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசு கொடுக்கணும், என்னோட இதுல யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை போல்டா சொல்லக்கூடிய காரணம் 8 கோடி மக்களும் அவர் கூட இருக்கிறதுனால, அதனாலதான் மக்களோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த தைரியம் அவர் சொல்றாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273.